இன்று நாம் பேசப்போவது நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது வெறும் மனநிலை மட்டுமல்ல, இது நம் உடலுக்குள் நடக்கும் ரசாயன மாற்றங்களின் விளைவு. இன்று நாம் புரிந்து கொள்ளப் போவது நம் உடலில் மகிழ்ச்சியை உருவாக்கும் ஹார்மோன்கள் பற்றி. அவை ஏன் குறைகின்றன, அவற்றை எப்படி மீட்டெடுக்கலாம் என்பதை பற்றி. இதன் முடிவில் உங்கள் உடலில் மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தி உங்களுக்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்னென்ன உணர்வுகள் குறைந்திருக்கின்றன? மகிழ்ச்சி. குழந்தையாக இருந்தபோது இருந்த அந்த மகிழ்ச்சி இப்போது இருக்கிறதா? அமைதி. மனதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி இருக்கிறதா? உற்சாகம். காலையில் எழுந்ததும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? வலியின்மை. உடலில் எந்த வலியும் இல்லாமல் லேசாக இருக்கிறதா? உணர்ச்சி. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரிக்கவும், அழவும், கோபப்படவும் கூடிய உணர்ச்சிகள் இருக்கின்றனவா? இவை எல்லாம் குறைந்திருந்தால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளை பார்க்கும் விதத்தில் ஒரு முக்கியமான தவறு இருக்கிறது. அதை பற்றித்தான் இப்போது பேச வேண்டும். மகிழ்ச்சியின்மை, மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை இவை எல்லாம் இப்போது மனநல பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகின்றன. நீங்களும் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாராவது சோர்வாக இருந்தால் அவருக்கு டிப்ரெஷன் என்று சொல்கிறார்கள். யாராவது கோபப்பட்டால் அவருக்கு ஆங்கர் இஷ்யூஸ் என்று சொல்கிறார்கள். யாராவது தனிமையை விரும்பினால் அவருக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி என்று சொல்கிறார்கள். உடனே மாத்திரைகள், சைக்காட்ரிஸ்ட், கவுன்சிலிங். ஆனால் இது உண்மையில் மனநல பிரச்சனையா? இதற்கெல்லாம் காரணம் உங்கள் உடம்பில் சுரக்கும் ஒரு ரசாயனம்தான். இதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஆனால் இது உண்மை. நம் உடலில் மகிழ்ச்சி, அமைதி, உற்சாகம் இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் சில ரசாயனங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு பெயர்தான் ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்கள் தான் சரியாக சுரக்க வேண்டும். அவை சுரக்கத் தவறும்போதுதான் நாம் இந்த உணர்வுகள் அனைத்தையும் இழக்கிறோம். இப்போது இந்த ஹார்மோன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இதற்கு பதில் நம் உடலுக்குள் இருக்கிறது. நம் உடல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சில ரசாயனங்களை சுரக்கிறது. இவைகளுக்கு பெயர்தான் ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறது. வெளியிலிருந்து எதுவும் வாங்க வேண்டியதில்லை. இப்போது முதல் ஹார்மோனை பற்றி பார்ப்போம். அதன் பெயர் செரோட்டோனின். இதை மன அமைதி ஹார்மோன் என்று அழைப்பார்கள். இது மூளையில் மட்டுமல்ல, 90% நம் வயிற்றிலும் குடலிலும் தான் உற்பத்தியாகிறது. செரோட்டோனின் சரியாக சுரந்தால் காலையில் புத்துணர்ச்சி, மனதில் தெளிவு, சிறிய விஷயங்களுக்கு கோபம் வராமல் இருக்கும். இது குறைந்தால் தூக்கம் கெடும், கவலை அதிகரிக்கும், மனம் சஞ்சலத்தில் மூழ்கும். நம் மன அமைதியின் ரகசியம் நம் வயிற்றுக்குள் இருக்கிறது. நாம் சாப்பிடும் ஜங்க் ஃபுட், குளிர்பானங்கள், அதிக சர்க்கரை இவை நம் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழித்து செரோட்டோனின் உற்பத்தியை தடுக்கின்றன. இப்போது இரண்டாவது ஹார்மோனை பற்றி பார்ப்போம். அதன் பெயர் டோபமீன். இதை உற்சாக ஹார்மோன் என்றும் வெகுமதி ஹார்மோன் என்றும் சொல்வார்கள். இது மூளையில் உற்பத்தியாகிறது. டோபமீனின் வேலை என்னவென்றால், நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கும்போது, ஒரு இலக்கை அடையும் போது அதற்கான வெகுமதியாக இந்த ஹார்மோன் சுரந்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. டோபமீன் சரியாக சுரந்தால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கும். ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். ஒரு வேலையை ஆர்வமாக தொடங்கி பொறுமையாக முடிக்கும் திறன் இருக்கும். இது குறைந்தால் எதிலும் ஆர்வம் இருக்காது. ஒரு வேலையை தொடங்கினாலும் முடிக்க மாட்டோம். ஏதாவது சாதித்தாலும் அதில் திருப்தி இருக்காது. இன்றைய நிலையை பாருங்கள். நாம் டோபமீனை சுலபமாக பெற முயற்சிக்கிறோம். மொபைலை ஸ்க்ரோல் செய்கிறோம், ரீல்ஸ் பார்க்கிறோம், ஷார்ட் வீடியோக்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்ஸ்டன்ட் டோபமீன் தருகின்றன. 30 வினாடிகளில் சிரிப்பு, 30 வினாடிகளில் மகிழ்ச்சி, 30 வினாடிகளில் டோபமீன். இது நெருப்பில் வைத்த வெடி போன்றது. சட்டென்று வெடித்து பின் முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு வெற்றுமை. மீண்டும் அதே மகிழ்ச்சிக்காக மீண்டும் மொபைல். இது ஒரு விஷ சுழற்சி. இதனால் நிஜ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் போய்விடுகிறது. இப்போது மூன்றாவது ஹார்மோனை பற்றி பார்ப்போம். அதன் பெயர் ஆக்சிடோசின். இதை அன்பு ஹார்மோன் என்றும் கட்டிப்பிடி ஹார்மோன் என்றும் சொல்வார்கள்.
இது மூளையில் உற்பத்தியாகி இரத்தத்தில் கலக்கிறது. இது நம்மை மற்றவர்களுடன் இணைக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பந்தம் இதனால். ஆக்சிடோசின் சரியாக சுரந்தால் மற்றவர்களை நம்புவோம், மற்றவர்களிடம் பாசம் காட்டுவோம், நம்மை தனிமையாக உணரமாட்டோம். இது குறைந்தால் எல்லோரிடமும் சந்தேகம், யாரையும் நம்ப முடியாது, தனிமை பிடிக்கும். ஆனால் தனிமையில் மனம் வெற்றுமையாகும். இன்று நாம் ஒருவருக்கொருவர் பேசுவதையே நிறுத்திவிட்டோம். அதே வீட்டில் இருந்தாலும் மொபைலில் மூழ்கியிருக்கிறோம். இப்போது 4வது ஹார்மோனை பற்றி பார்ப்போம். அதன் பெயர் என்டார்ஃபின்ஸ். இது இயற்கையான வலி நிவாரணி. நம் உடலில் உற்பத்தியாகும் இயற்கையான மார்ஃபின். இது சரியாக சுரந்தால் உடல் வலி இருக்காது. மனதில் ஒரு லேசான உணர்வு, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம். இது குறைந்தால் உடல் வலி அதிகமாகும். தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி எல்லாம் அதிகமாகும். நாம் உடலை அசைக்கும்போது, ஓடும்போது, விளையாடும்போது நம் உடல் என்டார்ஃபின் சுரக்கும். ஆனால் இன்று நாம் உடலை அசைப்பதே இல்லை. இப்போது இந்த ஹார்மோன்களை தூண்டுவதற்கு நம் உடலில் இருக்கும் அமைப்புகள் பற்றி ஒரு சிறிய குறிப்பு. நம் உடலில் பல அமைப்புகள் இருக்கின்றன. நரம்பு மண்டலம், சுரப்பி மண்டலம், இரத்த ஓட்ட அமைப்பு, நிணநீர் அமைப்பு, இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. இந்த அமைப்புகள் சரியாக செயல்படும்போதுதான் ஹார்மோன்களும் சரியாக சுரக்கின்றன. உதாரணத்திற்கு, நரம்பு மண்டலம் சீராக இருந்தால்தான் மூளைக்கு சரியான சமிக்ஞை போகும். அப்போதுதான் டோபமின் சரியாக சுரக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் சுரப்பிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அப்போதுதான் அனைத்து ஹார்மோன்களும் சீராக சுரக்கும். நிணநீர் அமைப்பு சீராக இருந்தால்தான் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். அப்போதுதான் செரோட்டோனின் சுரப்பதற்கான சூழல் உருவாகும். இதனால்தான் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் முதலில் இந்த அமைப்புகளை சீராக்குவதில் கவனம் செலுத்துகிறோம். இயற்கையான முறைகளில் இந்த அமைப்புகளை தூண்டி அவை சீராக செயல்பட வழி செய்கிறோம். இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அமைப்புகள் சீராகும்போது உங்கள் உடல் தானாகவே ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த ஹார்மோன்கள் ஏன் குறைகின்றன என்று யோசித்தீர்களா? நாம் தினமும் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன தவறுகளை செய்கிறோம், அவற்றை ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள். காலையில் சூரிய ஒளி தேவை என்று உடல் சொல்கிறது. ஆனால் நாம் திரைச்சீலைகளை இழுத்து போட்டு தூங்குகிறோம். சாப்பிடும்போது குடலுக்கு நல்ல உணவு தேவை. ஆனால் நாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடுகிறோம். வேலை செய்யும்போது ஒரு வேலையை முடித்து திருப்தி அடைய வேண்டும். ஆனால் நாம் பாதியில் விட்டுவிட்டு மொபைல் பார்க்கிறோம். மனிதர்களுடன் நமக்கு பிடித்தவர்களை கட்டிப்பிடிக்க வேண்டும். ஆனால் நாம் மொபைலில் மூழ்குகிறோம். உடலை அசைக்கும்போது ஓட வேண்டும், நடக்க வேண்டும். ஆனால் நாம் படுத்து கிடக்கிறோம். இப்படி நாம் தினமும் செய்யும் இந்த சிறிய சிறிய தவறுகள்தான் நம் ஹார்மோன்களை மெதுவாக குறைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது சொல்லுங்கள், இந்த ஹார்மோன்கள் குறையும்போது என்னாகும்? தூக்கம் கெடும், கோபம் வரும், எதிலும் ஆர்வம் இருக்காது, தனிமை பிடிக்கும், உடல் வலிக்கும், சோர்வாக இருக்கும். இதுதான் இன்று உங்கள் நிலைமை. நீங்கள் செய்யத் தவறிய விஷயங்களால் இந்த நிலை உங்களுக்கு உருவாகியிருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், இதற்கு தீர்வு இருக்கிறது. இப்போது இந்த ஹார்மோன்களை தூண்டுவதால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும் என்று பார்ப்போம். செரட்டோனின் தூண்டப்பட்டால் காலையில் புத்துணர்ச்சி, ஆழ்ந்த தூக்கம், கவலைகள் குறையும், மனதில் அமைதி. டோபமின் தூண்டப்பட்டால் வாழ்க்கையில் புதிய உற்சாகம், சாதிக்க வேண்டுமென்ற ஆர்வம், வேலையை முடிக்கும் பொறுமை, கிடைக்கும் திருப்தி. ஆக்சிடோசின் தூண்டப்பட்டால் மனிதர்கள் மீது நம்பிக்கை, குடும்பத்துடன் நெருக்கம், தனிமை பிடிக்காது, பாசம் கொடுக்கவும் வாங்கவும் மனம் வரும். என்டார்ஃபின்ஸ் தூண்டப்பட்டால் உடல் வலிகள் குறையும், உடலில் லேசான உணர்வு, நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்ற ஆர்வம், சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம். இந்த 4 ஹார்மோன்களும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும்போது உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும், உங்கள் உறவுகள் மேம்படும், வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தம் பிறக்கும். இப்போது இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு குடும்பத் தலைவி என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு அமைதி வரும். காலையில் உங்கள் பிள்ளைகள் எழுந்ததும் நீங்கள் அவர்களை புன்னகையுடன் வரவேற்பீர்கள். அவர்கள் உங்களிடம் ஓடி வந்து கட்டிப்பிடிப்பார்கள். பள்ளிக்கூடம் போகும்போது அம்மா சீக்கிரம் வந்துருங்க என்று சொல்லி போவார்கள்.
மாலையில் அவர்கள் வந்ததும் உங்களிடம் நடந்ததை பகிர்ந்து கொள்வார்கள். இரவு உணவு சாப்பிடும்போது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து பேசி சாப்பிடுவீர்கள். உங்கள் கணவர் உங்களை பார்த்து உங்க முகமே மாறிட்டது என்று சொல்வார். வீடு முழுவதும் சந்தோஷம் நிரம்பும். நீங்கள் ஒரு குடும்பத் தலைவர் என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வரும்போது உங்கள் மனதில் ஒரு லேசான உணர்வு இருக்கும். வீட்டு வாசலை கடக்கும்போதே உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்து அப்பா என்று கட்டிப்பிடிப்பார்கள். அவர்களுடன் விளையாட நேரம் ஒதுக்குவீர்கள். வார இறுதியில் குடும்பத்துடன் வெளியில் போக வேண்டும் என்று திட்டம் போடுவீர்கள். உங்கள் மனைவி உங்களை பார்த்து நீங்க ரொம்ப மாறிட்டீங்க என்று சொல்வார். குடும்பத்தில் ஒரு புதிய நெருக்கம் ஏற்படும். நீங்கள் ஒரு மாணவன் என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு காலையில் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று ஆர்வம் வரும். வகுப்பில் ஆசிரியர் சொல்வது எல்லாம் நன்றாக புரியும். தேர்வு என்ற பயம் இருக்காது. நண்பர்களுடன் சேர்ந்து படிக்க ஆர்வம் வரும். மதிய இடைவேளையில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவீர்கள். வீட்டுக்கு வந்ததும் பெற்றோரிடம் பள்ளியில் நடந்த சுவாரஸ்யங்களை சொல்வீர்கள். இரவில் படித்துவிட்டு நிம்மதியாக தூங்குவீர்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வளரும். நீங்கள் ஒரு மாணவி என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு தோழிகளுடன் சேர்ந்து நேரம் செலவிட பிடிக்கும். அவர்களுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். வகுப்பில் கேள்வி கேட்க தயங்க மாட்டீர்கள். ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். வீட்டில் அம்மாவிற்கு உதவி செய்ய மனம் வரும். அப்பாவிடம் பாசமாக பழகுவீர்கள். உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருக்கும். நீங்கள் ஒரு தொழிலதிபர் என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு காலையில் கடை திறக்கும் போதே உற்சாகமாக இருக்கும். உங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் புன்னகையுடன் பேசுவீர்கள். அவர்கள் உங்களை நம்பி மீண்டும் மீண்டும் வருவார்கள். உங்கள் ஊழியர்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள். புதிய பிசினஸ் ஐடியாக்கள் தோன்றும். கடினமான முடிவுகளை எடுக்கும்போது மனதில் ஒரு தெளிவிருக்கும். மாலையில் கணக்கு பார்க்கும்போது லாபம் அதிகரித்திருப்பதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் ஒரு ஊழியர் என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் நெருங்கி பழகுவார்கள். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். ப்ராஜெக்டை டெட்லைனுக்கு முன்னாடியே முடிக்க முடியும். மதிய உணவு இடைவேளையில் நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவீர்கள். மாலையில் வீட்டுக்கு வந்ததும் களைப்பிருக்காது. குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியும். வார இறுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது பிளான் போடுவீர்கள். நீங்கள் ஒரு மூத்த குடிமகன் என்றால், சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு உடல் வலிகள் குறையும். காலையில் நடக்கப் போக வேண்டும் என்று ஆர்வம் வரும். பேரக்குழந்தைகள் உங்களிடம் ஓடி வந்து தாத்தா பாட்டி என்று கட்டிப்பிடிப்பார்கள். அவர்களுடன் விளையாட நேரம் செலவிடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க என்று சொல்வார்கள். குடும்பத்தில் அனைவரும் உங்களை சுற்றி வந்து பேசுவார்கள். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். இப்படித்தான் இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் சந்தோஷம் நிரம்பும். இப்போது ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் இதை எப்படி அணுகுகிறோம் என்று பார்ப்போம். நாங்கள் மனதை மட்டும் பார்க்கவில்லை, உடலை மட்டும் பார்க்கவில்லை, உடலையும் மனதையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். நாங்கள் உங்கள் உடலோடு போராடுவதில்லை, நாங்கள் உங்கள் உடலோடு இணைந்து செயல்படுகிறோம். உங்கள் உடலின் உண்மையான தேவையை புரிந்து கொண்டு அதற்கான உதவியை செய்கிறோம். அந்த உதவிதான் எங்களுடைய சிகிச்சை. எங்களது உதவியோடு உங்கள் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள ஆரம்பிக்கிறது. இதுதான் நாங்கள் செயல்படும் விதம். உங்கள் உடல் முழுமையடையும் போது அது தானாகவே ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கிறது. செரட்டோனின் மன அமைதி தருகிறது. டோபமைன் உற்சாகம் தருகிறது. ஆக்சிடோசின் அன்பு தருகிறது. என்டார்பின்ஸ் வலி நிவாரணம் தருகிறது. இப்படி நோய் நீங்குகிறது, உடல் லேசாகிறது, மனம் அமைதியாகிறது, வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கிறது. ஆரம்பம் முதல் இன்று வரை ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள். இது மருந்தின் வெற்றி அல்ல, இது மாத்திரையின் வெற்றி அல்ல, இது எங்களுடைய வெற்றியும் அல்ல. இது உங்கள் உடலின் வெற்றி, இது உங்கள் உள்ளிருக்கும் சக்தியின் வெற்றி, இது உங்கள் வெற்றி. அதைத்தான் நாங்கள் இங்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்தை நீங்களும் அனுபவிக்க விரும்பினால் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் தூண்டுகிறோம், உங்கள் உடல் செயல்படுகிறது. அவ்வளவுதான். இப்போது நாம் இன்று பார்த்த அனைத்தையும் சுருக்கமாக நினைவுபடுத்தி பார்ப்போம். ஹாப்பி ஹார்மோன்ஸ் 4. செரட்டோனின் மன அமைதி தருகிறது. டோபமைன் உற்சாகம் தருகிறது. ஆக்சிடோசின் அன்பு தருகிறது. என்டார்பின்ஸ் வலி நிவாரணம் தருகிறது.
இப்படி இந்த 4ம் சரியாக சுரந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நம் முகம் பிரகாசமாக இருக்கும். இன்றைய நவீன வாழ்க்கை இந்த 4ன் உற்பத்தியையும் பாதித்துள்ளது. அதன் விளைவாகத்தான் தூக்கமின்மை, கோபம், ஆர்வமின்மை, தனிமை, உடல் வலிகள், சோர்வு. ஆனால் இதற்கு தீர்வு இருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி. உங்கள் உடல் எத்தனை நாட்களாக இந்த சிக்னல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது? அவற்றை நீங்கள் கேட்கிறீர்களா? உடல் ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்குள் ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்கும் அபார சக்தி இருக்கிறது. அந்த சக்தி வெளிப்பட சரியான சூழல் மட்டுமே தேவை. அந்த சூழலை உருவாக்க ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போது இந்த மாற்றத்தை நீங்களும் அனுபவிக்க தயாராகுங்கள். இந்த உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் பகிருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பகிருங்க. ஏன்னா ஆரோக்கியமான உடல் மட்டுமில்ல, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. இளமையோட, வலிமையோட, வளத்தோட நீண்ட நாள் வாழ எங்கள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை நிரூபிக்க நாங்கள் தயார்.